திருமயம் அடுத்த புதுக்கோட்டை தர்கா காட்டுபாவா பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க யார் என்றால் நாகூர் எஜமானுடைய பேரப்பிள்ளை என்று அழைக்கப்படுகிறது. நாகூர் எஜமான் சின்ன எஜமானுடைய மகானார். இவங்களுடைய பேர் ஹஜ்ரத் சையீது காட்டுபாவா ரலியல்லாஹ் உங்களுடைய ஷரீஃபை தான் நம்ம பார்க்குறோம். மஜார் ஷரீஃபை தான் பார்த்துருக்கோம். இவங்களுடைய வரலாறு, இவங்களுடைய கிராமத்தை, இங்கே உள்ள பாவமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வருகிற 23/9 செவ்வாய் புதன்கிழமை இரவு கொடியேற்ற நிகழ்ச்சி, இரவு 10 மணிக்கு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து புற 14 ரபில் அவர் புற 14 சந்தனக்கூட நிகழ்ச்சி நடைபெறும். மிக சிறப்பான முறையில் நடைபெறும். மிக பிரம்மாண்ட முறையில் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறும். காட்டுபாவா பள்ளிவாசல். காசு குளம்னு சொல்லுவாங்க. இது பெரிய மிகப்பெரிய குளம். இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவுக்கு இந்த தண்ணி தான் குடிக்கிற தண்ணின்னு சொல்லப்படுகிறது. இந்த மரத்தில் தான் கொடி ஏற்றுவாங்க. இந்த மரத்து உச்சியில் தான் மரத்தை ஏற்றி கொடி கட்டுவாங்க. கொடியேற்ற நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடக்கும். அப்புறம் அத்தம் கழித்து சந்தனக்கூடு கடித்து அடுத்த நாள் அரமனை சாப்பாடுன்னு சொல்லக்கூடுவாங்க. அரமனை சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லாக சாப்பாடாக்கி கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு சாப்பாடு வழங்கப்படும்.